டெய்லியுமே நான் எண்ணெய் அப்ளை பண்ணுறேன், வாரத்தில் 2 நாள் அப்ளை பண்ணுறேன், மாறி மாறி செஞ்சு பார்க்குறேன். ட்ரீட்மெண்ட்டும் நான் எடுத்துட்டேன். ஆனால் என்னுடைய முடி வந்து வளரவே இல்லை. முடி கொத்து கொத்தாக கொட்டுது, முன்னெத்தியிலலாம் முடியே இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த கால குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் இருக்குங்க. ஏன்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறி வரதுனால நம்மளுடைய முடி பிரச்சனையும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு ஹேர் ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. முடி கொட்டுறதுலேருந்து சுத்தமாக நிறுத்திட்டு கால் நுனி வரைக்கும் முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே இந்த ஹேர் ஆயில் ஹெல்ப் பண்ணும். சொட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, முன்னெத்தி சொட்டையாக இருக்குன்றவங்களுக்கும் சரி இந்த ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ஒரு இரும்பு கடாய் எடுத்து செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு அதில் நான் வந்து 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் இந்த ஹேர் ஆயிலை வந்து நல்லெண்ணெய் வச்சு செய்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய், பாதாம் எண்ணெய் எதில் வேணாலும் செய்யுங்க. பட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% கரெக்டாக கிடைக்குங்க. நீங்கள் நம்பி இந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேயே உங்களுடைய முடிகள் வந்து வளர்கிறத பார்ப்பீங்க. குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய இந்த ஹேர் ஆயில்னால் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த ஹேர் ஆயிலை நம்ம சில பொருட்களை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த பொருட்கள் எல்லாமே நேச்சுரல் பொருட்கள் அப்படின்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராதுங்க. எண்ணெயை ஊற்றுனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய நெல்லிக்காங்க, பச்சையாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லிட்டு காஞ்ச நெல்லி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சையாக சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் அப்படியே பச்சையாக போட்டோன்னே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் கவனமாக இருந்து ஹேர் ஆயிலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் நம்மளுடைய முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கொடுக்குங்க. இப்போது இந்த நம்ம போட்ட ஆம்லா இருக்கு இல்லையா, நெல்லிக்காய், அது நல்லா வந்து வெந்து வரணும். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்க்குறோங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா பளபளன்னு ஆக்கும், ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அவ்வளோ பலன்கள் இருக்குங்க. இதை போட்ட உடனே எண்ணெய் அப்படியே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க, தள்ளி நின்றுக்கோங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் வந்து மருந்து குணம் நிறையவே இருக்குது. தலைமுடிக்கு மட்டும் இல்லைங்க, இது வந்து நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம், அதாவது அதை ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் லாஸும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நெல்லிக்காய் வந்து நல்ல கலர் சேஞ்சிட்டு வருது. அதேமாதிரி இந்த படபடன்னு வெடிச்சிச்சு பார்த்தீங்களா, நம்ம போட்டோன்னே ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுட்டு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். வெந்தயம் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது நம்மளுடைய சூடை தணித்து நம்மளுடைய ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். ஓகேவா? நம்மளுடைய முடி கொட்டுறதுக்கு முக்கியமான பிரச்சனை பார்த்திங்கன்னா உடம்பு சூடாகிறதாங்க. அதை நம்ம சரி பண்ணிட்டோமே பாதி பிரச்சனை நம்மளுக்கு முடிஞ்சிடுங்க. இப்போது இதோட நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வந்து நுரெல்லாம் அடங்குற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த ஹேர் ஆயிலில் ஒரு வாசனை தரக்கூடிய ஒரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோம். அது வாசனைக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் செம்மையாக ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், நெல்லிக்காய் எந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு, நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஒரு வாசனைக்கு ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். அது ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நல்ல ஒரு முடியை வந்து சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த ரோஜா இதழ்கள் தாங்க. உங்களுக்கு பட்ரோஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. அது இன்னுமே நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இது போட்ட உடனே நல்லா படபடன்னு சவுண்டு வரும். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் வந்து அதை அடங்கிடும். உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூப்பரான ஹேர் ஆயில், இதை ஹேர் ஆயில்ன்றதோட ஹேர் டே ஆயில்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும். இதை அப்படியே வந்து இரும்பு கடாயிலே வச்சு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுற வரைக்கும் இரும்பு கடாயில் இருக்கட்டும். இந்த ஹேர் ஆயில் வந்து வாசனையாகவும் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம ரோஸ் சேர்த்துருக்கும். இந்த ரோஜாப்பூ
சேர்க்கறதுனால எண்ணெய் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஹேர் ஆயிலை காய்ச்சும் போது கரெக்டான நீங்கள் விதத்தில் காய்ச்சினீங்கன்னா அது 100% நம்மளுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் அப்படியே நிறைய பல்காக செஞ்சிங்கன்னா வடிகட்டாமல் கூட அப்படியே நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கிறதுனால நான் வடிகட்டிக்கிறேன். நீங்கள் வேணுங்கிறப்ப வடிகட்டிட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு சில்வர் பவுலில் எடுத்துட்டு நீங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாங்க. நிறைய பேருக்கு எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா? செவ்வாய் புதன் மட்டும்தான் தலை குளிப்பாங்க, மற்ற நாள் ஃபுல்லாக தலையில் எண்ணெய் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க இந்த ஹேர் ஆயிலை நான் சொன்ன விதமாக யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து 100% நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. முடி வந்து எனக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது, முடி கொட்டுது அப்படின்னு ரொம்ப பேர் புலம்பிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ஆயிலுங்க, வரப்பிரசாதமான ஒரு ஆயில் அப்படின்னே சொல்லலாம். நல்லா வடிகட்டிட்டு இந்த திப்பிகளெல்லாம் வீண் பண்ணாமல் நீங்கள் இதையும் ஒரு நாள் வந்து நல்லா தலையில் தேய்ச்சி நீங்கள் குளிச்சுக்கலாங்க. அதுலேயும் அவ்வளோ ஆயில் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல வாசனையாக ஒரு ஹேர் ஆயில் கிடச்சிருக்கு. இந்த ஹேர் ஆயில் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போது நல்லா ஹேரை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தலையில் சீப்பு போட்டு ஸ்டிக்கெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி எண்ணெயை வந்து அப்ளை பண்ணுங்க. நல்லா வந்து நல்லா சொதம்ப அப்ளை பண்ணிடுங்க. நல்லா வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா மசாஜ் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்ட்ரோக் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா ஸ்ட்ரோக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோக்கெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 1 மணி நேரம் அப்படியே தலையில் எண்ணெயை ஊற வச்சுருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் ஃபுல்லாக நுனி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெடிப்புகள் நுனியில் இருந்துச்சுனாலுமே அது வந்து போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஹேர் ஆயில்னால நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத் செம்மையாக கிடைக்குங்க. டெய்லியுமே நீங்கள் எண்ணெய் வைக்காட்டியுமே வாரத்தில் 2 வாட்டி இந்த ஆயிலை பயன்படுத்தி ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்மையாக ஹேர் க்ரோத் கிடைக்குங்க. முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழபழன்னு மாறும். இதில் வந்து நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துருக்கோம், வெந்தயம் சேர்த்துருக்கோம். எல்லாமே ஹேருக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான கருமையை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹேர் ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.